வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய வரியில் மாநிலங்களுக்கு 50% ஒதுக்கீடு தர வேண்டும். பிரதமர் தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு தர மறுத்த 2200 கோடியை உடனே விடுவிக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் பதிவு. மாநிலங்கள் வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு மத்திய அரசு பாகுபாடின்றி ஒத்துழைப்பு தர வேண்டும். தொலைநோக்கு பார்வையை அடைய கூட்டுறவு கூட்டாட்சி அவசியமான அடித்தளம் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பேச்சு. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நிதி ஆயோக் கூட்டத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கைகுலுக்கி பேசிய பிரதமர் மோடி. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் தேநீர் அருந்தியபடி உரையாடல். கோவை மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழைக்கு வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. மார்ச் மாதம் முதல் தற்போது வரை தமிழ்நாட்டில் இயல்பை விட 92% அதிக அளவு மழை பெய்துள்ளது. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா விளக்கம். ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் உதகையில் 2 நாட்கள் படகு சவாரி ரத்து. 3 நாட்கள் ட்ரக்கிங் செல்லவும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை, காக்காட்சி உள்ளிட்ட மலை கிராம மக்கள் முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். மிக கனமழை எச்சரிக்கையால் கிராம மக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி வர வாய்ப்பு. கிராமங்களில் ஓலை குடிசைகள் உள்ளிட்ட அனைத்து வீடுகளுக்கும் சொத்து வரி உயர்த்தப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பஞ்சாயத்து பகுதிகளில் உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்ப பெற வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வு பற்றி பேச அதிமுகவுக்கு அருகதை இருக்கிறதா என அமைச்சர் கே.என். நேரு கேள்வி. அதிமுக ஆட்சியில் கையெழுத்து போட்டுவிட்டு தற்போது இபிஎஸ் எதிர்ப்பதாக விமர்சனம். ஒரு மாதமாக கடுமையான மன உளைச்சலால் தூக்கம் வரவில்லை. என்ன தவறு செய்தோம், ஏன் மாற்றப்பட்டோம் என வேதனை அடைந்ததாக அன்புமணி பேச்சு. ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். குற்றால மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். 5 அருவி, புலியருவிகளிலும் உற்சாக குளியல். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிரந்தர அமைதி திரும்ப ஜவஹர்லால் நேரு தொடங்கி மோடி வரை பலரும் முயற்சி. பேச்சுவார்த்தை நடக்கும் போதே நாடு தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளாவதாக ரஷ்யாவில் கனிமொழி பேச்சு. And they to bring permanent peace between India and Pakistan. தமிழில் 100க்கு 93 மதிப்பெண் பெற்ற பீகார் மாணவிக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராட்டு. இலவச மதிய உணவு, புத்தகங்கள், சீருடைகள் கொடுத்து மாணவியின் கனவை நனவாக்கியதற்காக தமிழக அரசுக்கும் பாராட்டு. तमिल मीडियम की स्कूल में 93 नंबर रखना आउट ऑफ 100, ये अपने आप में एक आई ओपनिंग स्टेटमेंट है.
இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற நிலையில் கேப்டனாக சுப்மன் கில், துணை கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம். இந்திய டெஸ்ட் அணியில் 2 தமிழ்நாட்டு வீரர்கள் சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் சேர்ப்பு. தேனி அருகே மெத்தை தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீர் தீ. தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் தீவிர முயற்சி. மெரினா, கடலூர், நாகை, காமேஸ்வரம், ராமநாதபுரம், அரியமான் ஆகிய 4 கடற்கரைகளில் உள்கட்டமைப்புக்கு அனுமதி. 18 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நிறைவு பெற்ற பின் நீலக்கொடி சான்று கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. ஒரு மாதமாக கடுமையான மன உளைச்சலால் தூக்கம் வரவில்லை. என்ன தவறு செய்தோம், ஏன் மாற்றப்பட்டோம் என வேதனையடைந்ததாக அன்புமணி பேச்சு. IPL புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறுமா பஞ்சாப் கிங்ஸ்? டெல்லி அணியுடன் இன்று பல பரீட்சை. ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகள் ஓரணியில் பணியாற்றுமாறு மாநில முதலமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 10வது நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டு வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டிய நிலையில் மத்திய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் இந்தியா கிரிக்கெட் அணியை போன்று ஒன்றிணைந்து செயல்பட்டால் இலக்கை அடைய முடியும் என்றார். வளர்ந்த இந்தியா என்பது அனைத்து இந்தியர்களின் இலக்கு என்று கூறிய பிரதமர் மோடி, அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சியடையும் நிலையில் நாடும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்று பிரதமர் கூறினார். நாட்டின் வளர்ச்சியே 140 கோடி இந்தியர்களின் ஆசை என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அனைத்து மாநில அரசுகளும் தங்கள் மாநிலத்தில் உள்ள ஒரு சுற்றுலா தலத்தையாவது உலகத்தர அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்றும், ஒரு நாடு ஒரு உலகளாவிய இலக்கு என்பதன் மூலம் நகரங்களை சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்றார். இந்தியா அதிவேகமாக நகரமயப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், எதிர்காலத்தில் வளர்ச்சி, புதுமை, நிலைத்தன்மை ஆகிய வசதிகளை உள்ளடக்கிய நகரங்களை உருவாக்குவதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று கூறினார். மத்திய வரியில் மாநிலங்களுக்கு 50% ஒதுக்க வேண்டும் என்று நித்தி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற 10வது நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசியது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வாக மத்திய அரசு 41% தர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 33.16% மட்டும்தான் மத்திய அரசு தருவதாகவும், அதை 50% உயர்த்துவது குறித்து நித்தி ஆயோக்கில் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீட்டில் தனி நடைமுறையை பின்பற்றவும், அதற்கென தனி பெரிய திட்டத்தை உருவாக்குவதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய 2200 கோடி ரூபாய் மறுக்கப்பட்டதாகவும், அதை ஒருதலைப்பட்ச நிபந்தனைகளின்றி விடுவிக்க வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தூய்மை கங்கை திட்டத்தை போல தமிழ்நாட்டில் உள்ள காவிரி, வைகை, தாமிரபரணி நதிகளை சுத்தம் செய்து மேம்படுத்துவது குறித்தும், அத்திட்டத்திற்கான பெயர்களை தேசிய ஒற்றுமை மற்றும் பிராந்திய பெருமைகளை உணர்த்தும் வகையில் ஆங்கிலத்தில் வைக்கவும் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னதாக நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதில் முதல் வரிசையில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அடுத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடம் பிடித்தார். மேலும் முதல் வரிசையில் இடதுபுறமாக பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அடுத்து ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இடம் பிடித்தார்.